ದಂಡನಾದ ಸಂಗೀತ ಸಮಯೇಶ್ವರಿ ಸಮಯ ಸಂಗೀತ ವಾರಾಗಿ ಬೋಧುನಿ ಶಿವ ವಾರ್ತಾಳಿ ಮಹಾಸೇನ ஆஞாச்சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. மேச லக்னம். இந்த மேச லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் தசை வந்தா எப்படி இருக்கும்? நல்லது செய்வாரா? என்ன செய்வார்? இந்த மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியும் செவ்வாய் பகவான் தான். 8ஆம் இடத்துக்குண்டான அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்ப இவருடைய தசை வந்தா எப்படி இருக்கும்? இந்த செவ்வாய் பகவானுடைய தசை வரும் பொழுது அப்பதான் இவருக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்புகள் உருவாகும். தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். அரசாங்க சம்பந்தமான தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். எதெடுத்தாலும் ஒரு ஜெயிக்கக்கூடிய தன்மை, அதிகார தோரணையில் இருப்பார். பிறரை நம்ம அதிகாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு தோற்றம் உண்டாயி. இவருடைய தசாபதியில் ஏதாவது ஒரு சங்கத்துக்கோ அல்லது ஒரு கிராம நிர்வாகத்துக்கோ ஒரு தலைமை பொறுப்பு, தனக்கு பின்னால ஒரு கூட்டம், எதையும் ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய, போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நபரா வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அந்த நேரத்தில் இவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் ஒரு மரியாதை இருக்கும். ஒரு தன்னிகரற்ற தன்மை உருவாகும். தன்னிச்சையா இருப்பார். தன்னிச்சையா இருந்தாலும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும். அப்படி தன்னிச்சையா இருந்து போராடும் பொழுது இவருக்கு பின்னால ஒரு கூட்டம் தன்னாகவே வந்துடும். இவர் கூப்பிடாமலே வருவாங்க. 10 பேர் இவருக்கு பின்னாடி வருவாங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஒரு முரட்டத்தனமான ஒரு சுபாவம் இருக்கும். எதற்கும் பயப்பட மாட்டார். எதை துணிஞ்சு செஞ்சிடலாம் அப்படின்ற அந்த செயல் வேகம் இருக்கும். அந்த நேரத்தில் தான் இவருடைய இந்த வேகத்தினாலேயே பல செயல்கள் குடும்பத்தில் ஒரு முட்டுக்கட்டை அமையும். வருமானம் வரும். வருமானம் வரக்கூடிய ஒரு வழிகளும் தெரியும். வருமானத்துக்கு ஓரளவு பஞ்சம் இருக்காது. அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு மன அமைதின்றது கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் சில மன குழப்பங்கள் வரும். சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். பணம், இந்த பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் திட்டுவார். இந்த நேரத்தில் ஒரு அரசாங்க சம்பந்தமான காரியங்கள் எழுதி போட்டிருந்தாருன்னா அதில் ஜெயிக்கக்கூடிய தன்மை உருவாயிடும். சொந்த தொழில் பார்த்தாருன்னா அதில் ஒரு திட்டம் அதிகமாக போடணும். எப்படி சொந்த தொழில் பார்க்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர் சேர்த்து தொழில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்ந்தாங்கன்னா அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பஞ்சாயத்து ஆயிரும். தேவையில்லாமல் பார்ட்னர்ஷிப் கூட கருத்து வேடுவாராகி அவங்களோட மன சஞ்சரவு, சண்டை சச்சரவு, பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சிருவாங்க. இந்த தசா வரும்பொழுது பார்ட்னர்ஷிப்லாம் வைக்கக்கூடாது. வச்சா மேச லக்னக்காரர்களுக்கு நிம்மதி குறைவாயிடும். தொழிலை நிம்மதியாக ரன் பண்ண முடியாது. அடுத்து இந்த அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டுக்காரன் பூரா அப்போ தான் ஒரு சண்டைக்கு வருவான். அப்போ தான் ஒரு வேலி போடுவார். இவர் ஒரு இடம் வாங்கியிருப்பார். இடம் வாங்கி அதுக்கு ஒரு வேலி போடுவார். வேலி போடும்போது பக்கத்து வீட்டுக்காரன், இது ஏன் இடத்துக்குள்ள வருது வேலி, நிப்பாட்டு அப்படின்னு வருவான். அதோட அவன்கிட்ட பஞ்சாயத்து பண்ணணும். இல்லை பத்திர கோளாறு இருக்குது அப்படின்பாங்க. அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் அவங்க பத்திர ஆஃபீஸில் போய் பத்திரத்தை சரி பண்ணுறது, அந்த சர்வேரை வச்சு அளக்கிறது, அதனால் ஒரு அடிதடி உருவாகிறது, வம்பு வழக்கு உருவாகிறது, தேவையில்லாமல் ஒரு வழக்கை சந்திக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இந்த நேரத்தில் இடம் வாங்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். ஆனால் இப்படி இடம் வாங்கி ஒரு வேலி கட்டும் போதோ அல்லது பக்கத்து சுவர் எடுக்கும் போதோ, அவர் வீட்டில் ஒரு காம்பவுண்டு சுவர் எடுக்கும் போதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். உடன் பிறந்தார்கள்ட்ட கருத்து வேறுபாடு,
உடன் பிறந்தார்கள்ட்ட இவங்க ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று ஏதாச்சும் சொல்லி அந்த நேரத்தில் அது ஒரு கரைச்சல் ஆயிடும். உடன் பிறந்தார்கள்ட்ட மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். உடன் பிறந்தார்களால் மன அமைதி குறைவாயிடும். தேவையில்லாத இந்த அதாவது பாகப்பிரிவினை பிரச்சனை, பாகப்பிரிவினை அல்லது எனக்கு சொத்துல பங்கு கொடு அப்படின்னு சொல்லி வேணும்னு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. வேறு நபர்களுடைய பேச்சை கேட்டு உடன் பிறந்தார்கள் இருந்து அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு இந்த லக்னக்காரர்கள் மேச லக்னக்காரர்கிட்ட சண்டைக்கு நிற்பாங்க, மல்லுக்கு நிற்பாங்க. எனக்கு நீ அதை என் பேரை கெடுத்துவிட்ட, உன்னால தான் என் பேர் கெட்டு போச்சு, உன்னால தான் இந்த சொத்தை இழந்துட்டேன், உன்னால தான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன், உன்னால தான் எனக்கு இந்த பணம் போச்சு அப்படின்னு சொல்லி எதற்கெடுத்தாலும் இவரையே குறை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும். அதனால மனசு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை வந்து உருவாகி, அப்ப இந்த நேரத்தில் இவருக்கு தேவையில்லாத அந்த வம்பு வழக்குகள் வந்து சாதாரணமாக உருவாயிடும். அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எதிர்த்தாங்க அதாவது துஷ்டனை கண்டா விலகி போன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி நபர்களை கொஞ்சம் விலகி போகிறது நல்லது. உடன்பிறந்தார்கள்ட்ட ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் ஒன்று சொல்லி புரிய வைக்கணும். இல்லை பிறர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது, இதை பேசி சரி பண்ணுங்கன்னு சொல்லி பேசி சரி பண்ணிடணும். கொஞ்சம் பொறுமையாக போகணும். இந்த நேரத்தில் பொறுமை ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய அவசியமாக உருவாகும். பொறுமைக்கு தான் இந்த நேரத்தில் நீங்கள் முதலிடம் கொடுக்கணும். பொறுமை ரொம்ப சோதிப்பாங்க, நிம்மதி இருக்காது, சும்மா இருக்க விட மாட்டாங்க. சும்மா சாதாரணமாக போவோம், தேவையில்லாமல் நம்மளை பார்த்தோன்னு தான் ஒரு பேச்சு பேசுவாங்க. இந்த அப்புறா மாதிரி வேணா ஏன்டா உயிரை வாழ்றான்னு தெரியல அப்படின்மா. அப்போ நமக்கு எப்படி இருக்கும், சரியான கோபம் வரும். என்னடா இவன் நம்மளை பார்த்து சொல்கிறான், இவன் என்ன தகுதி இருக்கு நம்ம சொல்வது இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு சண்டைக்கு போவோம். அதாவது தெரு வீதியில் இறங்கி சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும். கடன், வியாதி, தேவையில்லாத தொந்தரவு, இந்த நேரத்தில் எதுக்காவது ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த கடனை வாங்கி இந்த நிலத்தை வாங்கிடலாம், இந்த கடனை வாங்கி இந்த வீடை கட்டிடலாம் அப்படின்ற இந்த நிலத்தில் வேலி போடுறதுக்காக ஏதாவது கடன் வாங்கி ஆகணும். கடனை உங்களை நம்பி கொடுப்பாங்க, கடன் கொடுக்கக்கூடிய நபர்களும் வந்து தன்னால் கொடுப்பாங்க. ஆனால் வாங்கினா அதை கட்ட முடியுமா அப்படின்னு யோசிக்க, அதனால் சரியாக கட்டிடுவாங்க. கட்டினாலுமே தேவையில்லாத ஒரு அவப்பெயர், தேவையில்லாத ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகிடும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். லக்னாதிபதி தான், லக்னாதிபதி நல்லதை செய்வார், அதே நேரத்தில் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாகும். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த சபாமகாதசை நடக்கும்போது ஒரு தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சிடும். தொழில் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இவர் சும்மா இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் தான் ஒரு தொழில் அமையும். நல்லா படிச்சிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணால் கிடைக்கும். அரசாங்கத்தால் நன்மை நடக்கும். அரசாங்கத்தால் நன்மை நடக்கும்போது தான் நமக்கு ஒரு மன நிம்மதி வந்து அந்த நேரத்தில் பிறக்கும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெருமூச்சு வந்துருச்சு அப்படின்னு சொந்த தொழிலில் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை. இதெல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஒரு பொதுவான பலன்கள். அவரவருடைய ஜாதகத்தில் மேச லக்னமா, இந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், எந்த நட்சத்திர அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறார், எத்தனாம் இடத்துல இருக்கிறார், எந்த வீட்டினுடைய அடிப்படையில் இருக்கிறார், திதி சூன்யமாக இருக்கிறாரா, இல்லை முடங்கி போய் இருக்கிறாரா, இல்லை நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறாரா, இந்த திசையில் நம்ம ஜெயிச்சிருவோமா, இல்லை ஏதாவது ஒரு பாதகமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா, முழுவதுமாக அறியணும்னா ஜாதகத்தை பார்த்தா தான் முழுமை அறிஞ்சு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிற முடியும். அப்படி என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதற்கு தீர்வு சொல்ல முடியும். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.